ஏதோ ஜிடி நாயன் ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளோ பெரிய பப்பாளி படம் பண்ணியிருக்காராமா. அது ஒன்று. ஒரு சிங்கராக இல்லை, பட் ஒரு ஆக்டராக ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் எங்கள் வாழ்க்கையில் எது ஒரு பெரிய ட்ராமாவாக இருக்குது. ஏன்னா இன்னும் 2 நாள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுதான் பக்குன்னு நம்ம இருக்கோம். ராமையா பிள்ளை உறக்க சாரங்கபாணிக்கு கேட்கும்படி. வணக்கம் சார் வாய், இப்பெல்லாம் அடிக்கடி சந்திக்கிறோம். சாரங்கபாணி கடுப்பு. மீதி போய் படத்தில் பாருங்க. அவ்வளோ பெரிய மகான் அவர். நான் மகான் தான் கூப்பிடுவேன் அவர். எனக்கு ஏன்னா அவர் மனுஷனை தாண்டி போயிட்டாரு அவர். ஸோ ஜிடி நாயுடு மியூசியம் போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை தவிர்த்து எனக்கு டீட்டெயிலாக அவரை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ இந்த படம் மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவரை பற்றி. அண்ட் மாதவன் சார் கூட நடிக்கணும்னா யாருக்கு தான் பிடிக்காது. எனக்கு இந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட்டு ஏற்பட்டது ஒரு குற்ற உணர்வு தான். ஏண்டா கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்துக்கிற, இவ்வளோ நாள் போய் நீ ஜிடி நாயுடு மியூசியத்தை நீ பார்க்காம இருந்திருக்கிறியா அப்படின்னு ஒரு ஃபீலிங். எனக்கு ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினார். எப்படி இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணோம். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்பங்க சைக்கிளில் போகிறப்ப நம்மளுக்கு 2 விஷயம் தான் தெரியும் தாத்தா பற்றி. ஏதோ ஜிடி நாயுடு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளோ பெரிய பப்பாளி படம் பண்ணியிருக்காராமா. அது ஒன்று. அப்புறம் வந்து ஒரு ரேசர் மோட்டர் ஏதோ ரேஸ் ஆகணும், அதை வச்சு அதுவே சேவ் பண்ணி விட்டுருமாமா அப்படின்லாம் பேசிக்குவோம். ஸ்கூலில் போகிற வழியில் நம்ம யூஎம்எஸ் பில்டிங் வழியாக தான் போவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டெஸ்ட்ரக்ஷன்ட்டு இவ்வளோ நெருக்கமான பழக்கம். எங்கள் குடும்பம் அவங்க குடும்பம் ஒரு 4 தலைமுறையாக பழக்கம். அது வேற. ஜிடி நாயுடு சார் படமாக பண்ணுறாருன்னா நம்ம டைரக்டர் கிருஷ்ணா சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னார், அரவிந்த் சார் வந்து சொன்னார். ஒவ்வொரு சீனும் நடிக்கும்போது ஏய் நிஜமாவே இப்படி நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட்டானா, ஒரு சராசரி கமர்ஷியலான ஒரு சக்ஸஸ்ஃபுல் படத்தில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குமோ அந்த எலிமெண்ட்டை விட இது அதிகமாக இருக்குது. ஒரு சேலஞ்ச் இருக்குதா, தொடத்தட்டுற விஷயம். அண்ணாமலையில் ரஜினி சார் குறிச்சி வச்சுக்காங்கிற மேட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரியலாகவே நடந்திருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டண்ட் ஆன விஷயம் வந்து மாதவன் சார் வந்து மிக 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 அழகான நடிகர்களில் உலகத்தில் அவர் ஒருவர்னு சொல்லலாம், மிக முக்கியமானவர் சொல்லலாம். அவர் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இவர் என்ன பண்ணாரு, கூட மேக்கப் மேன் மற்ற டிபார்ட்மெண்ட் யாரையும் கூப்பிட்டு வந்து இவர் மட்டும் பெல் அடிச்சு கதவை தட்டிக்கிறாரு. திறந்தா ஜிடி நாயுடு சார்னுடைய லாஸ்ட் கெட்டப் நிற்கிறாரு. யா 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 மேடி என்ன இது அப்படிங்கிற மாதிரி. அதை நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதனுடைய பாராட்டுகளை சொல்லணும். அவ்வளோ பெரிய சேஞ்சுங்க. ஜிடி நாயுடு சாருடைய ஃபேமிலி சப்போர்ட் தான். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்த காருகள்லாம் இருக்குது, இந்த காருங்க இந்த எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம எங்கே போகிறது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி செய்கிறதுனா பெரிய விஷயம். அந்த ஒரு ஆஸ்டின் ஒன்று பறந்து போகும்போது நான் விரும்பி சார் என்ன சார் ஆன்டிக் காருக்கு வந்து விலையே இல்லை, நம்ம சொல்கிறதா விலை சார். என்ன சார் ஆஸ்டினியெல்லாம் பறக்க விட்ருக்கீங்க, இது என்ன சார் சிஜியா ஏஐயா சார் அப்படின்னு. சார் ஒரிஜினலாக விட்டோம் சார் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஜெர்மனில் அந்த பெரேடு நடக்கும். பெரேடு நடக்குது. அந்த நான் கேட்ட அரவிந்த் சார் கிட்ட, சார் இது என்ன சார் சிஜியா ஏஐ அப்படின்னா, இல்லை சார் புதுசாக ஒரு டெக்னிக் வந்திருக்குது, ரந்தனையை சேர்ந்து விட்டு அதுக்கு பேர் ஹைப்ரிட் சார் அப்படின்னாரு. இப்படி பல டெக்னிக் வந்து இந்த படத்தில் புதுசாக எப்படி ஜிடி நாயுடு அவர்கள் வந்து பல புதுமையான விஷயத்தை கொண்டு வந்தாரோ, அது மாதிரி இந்த படம் வந்து பல புதுமையான விஷயங்களை கொண்டு வந்திருக்குது. இந்த படத்தை வந்து உலகமே பார்த்து வியக்க போகுது. அதுக்கு காரணம் ஜிடி நாயுடு அப்படிங்கிற அவருடைய கேரக்டரும் மேடியினுடைய எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் லைஃப்பில் வந்து இது ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். ராக்கெட்ரி படம் பார்த்தேன், கொஞ்சம் சுயநலமா நம்ம ஊருக்காரர் இல்லை ஜிடி நாயுடு, கோயம்புத்தூர்காரங்க போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 பிட்டு போடுறதா. அதனால வந்து இல்லை அவ்வளோ வெரைட்டியான சீன்ஸ் கிடைச்சு. நீங்கள் பாருங்க, ஒரு சினிமா கதை எழுதினா கூட என்ன எழுதுவீங்க இல்லையா. அங்கே வரலையா, என்னது ஆடியோ வருதா எனக்கு? ஓஹோ அப்படியா, சரி 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 சரி. அது அடுத்தது நம்ம முக்கியமான ஆள் மேடி பேசுறதுக்குள்ள கரெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி அடையும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இங்கே இருக்கும்போது ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கேமியோ, எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லலாம், பட் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கேமியோ. அது விஜய் முலன், ஹூ இஸ் த ப்ரொடியூசர், அவரோட அப்பாவும் கொஞ்ச நாளாகவே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். பட் இந்த ஒரு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, அதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு கிருஷ்ணா அண்ட் அவங்க எல்லாம் பேசி டிசைட் பண்ணாங்க.
நானும் கொஞ்ச நாள் யோசித்தேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆக்சுவலி அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ பெருசு. ஸோ அது பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் ஒரு தகுதி வேணும். ஒரு ஆஸ் அன் ஆக்டர் நான் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் பஃப். ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக பண்ணலைன்னா சரியாக வராதுன்னு நினச்சி கொஞ்ச நாள் தயங்கினேன். பட் அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டோம். அண்ட் ஐம் ஆனர்ட். ஒரு சிங்கராக இல்லை, பட் ஒரு ஆக்டராக ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வித் ஆல் தீஸ் லெஜெண்ட்ஸ் ஆஃப் சினிமா அவங்க கூட பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு பிளெஸிங். தேங்க்யூ ஸோ மச் டு விஜய் அண்ட் Madi sir and Satyaraj sir. The few scenes that we have is very special. So just to be in front of the camera with all of them, அவங்க கூட நடிக்க முடிஞ்சதுன்னு ஒரு ரொம்ப பெருமைப்படுறேன். எஸ்பெஷலி இன் அ ஃபிலிம் லைக் திஸ். அண்ட் ராஜ்குமார் சாரும் அந்த ஃபேமிலியும் அதை பற்றியெல்லாம் சொல்லணும்னா நிறைய நேரம் பேசலாம். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் ஸோ வெல். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய ட்ராமா நடக்கிற இடத்துல நீங்கள் இங்கே வந்து இங்கே கூட இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் வாழ்க்கையில் எது ஒரு பெரிய ட்ராமாவாக இருக்குது. ஏன்னா இன்னும் 2 நாள் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் பக்கு பக்குன்னு நம்ம இருக்கோம். என்னோட டைரக்டர் வந்து இன்னைக்கு ஏற்கனவே அவர் பேசுனது கேட்டிருக்கீங்க. எவ்வளோ ஆர்வத்தோடு பேசுகிறாரு, எவ்வளோ இன்ஃபர்மேஷனோட பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் வெற்றி வேளாளர் பேசுகிற பேச்சு இன்றைக்கே பேசிட்டார் அவர். ஸோ அதனால் நான் அந்த நன்றிங்கிறது தான் அந்த அப்புறம் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் முதல் படம் முடிச்சப்புறம் மணி சார் கிட்ட போய் நான் ஒரு நல்ல இமெயில், அப்போ தான் இமெயில் புதுசாக வந்துருச்சு, அவருக்கு நான் இமெயில் எழுதினேன். இந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு, எல்லாரும் நல்ல பேர் புகழெலாம் கிடச்சிருச்சு. ஸோ மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒப்பி எழுதி 2-3 பேஜுக்கு 2-3 சைடுக்கெல்லாம் அந்த இமெயில் அனுப்பிச்சு ரொம்ப நன்றிங்க. ஒரு ஒரு பெரிய ப்ரொடியூசரில் கூட தான் மகனுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எழுதினேன். மணி சார் வந்து தான் படத்தில் வர வசனங்கள் மாதிரி 2 லைன் நான் பதில் சொன்னார். அவர் ஒன்றுனா தேவையில்லாத உன்னோட கிராட்டிடியூட் எல்லாருக்கும் சொல்லிட்டு தெரியாத, நான் உனக்காக எந்த உபாவமும் பண்ணல, என் படத்துக்கு என்ன நல்லதோ அதான் நான் செஞ்சேன், அதே மாதிரி நீ படம் பண்ணும்போது அப்படி தான் செய்வேன் அப்படின்னு நம்புறேன்ட்டு இமெயில் நிறுத்திட்டாரு. ஸோ நானும் அதே மாதிரி இப்போ என்னோட நண்பர்களுக்கு இந்த டீமில் இருக்கிற யாருக்குமே நன்றி சொல்ல போகுது இல்லைங்க. அது நான் வெற்றி வாய்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் விக்ரம் வேதா டயத்தை கூட சொல்லியிருக்கேன். அதை நான் இப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் எல்லாருக்கும் தைரியமாக நான் நன்றி சொல்ல போவதில்லை. ஆனால் சில பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஜிடி நாயுடுங்கிற ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் சில ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்காங்க. எனக்கே தெரியாமல், தெரிஞ்சோ தெரியாமலாம் நிறைய பேர். ரங்தே பசந்தி பண்ணும்போது ஸ்குவாட்ரனில் அஜய் ராத்தோட, அதுவும் ஒரு ரியல் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. குருங்கிற படம் பண்ணும்போது என்னோட கதாபாத்திரம் அது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அண்ட் ராக்கெட்ரி, அஃப்கோர்ஸ் துரேந்தர், அண்ட் இப்போ ஜிடி நாயுடு. சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்காது. ஏன்னா அவங்களாம் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ கேரக்டர் தான் இருக்கும். ஸோ அதோட படம் ஜெயிச்சுன்னா நல்லது, ஜெயிக்கலன்னா படத்தை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் ராக்கெட்ரிங்கிற ஒரு படம் பண்ணும்போது ஒரு உண்மையான உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். படத்தை நம்ம சரியாக எடுக்கலன்னு வச்சுக்கலாம், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கு அது அதிகமான ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் ஏன் நன்றி சொல்ல விரும்புகிறேன்னா, முதல்ல ஜிடி நாயுடு சார், ராஜ்குமார் சார், கோபால் சார், அந்த ஃபேமிலிக்கு. ஏன்னா இவங்க வந்து எங்களுக்கு வெறும் ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஜிடி நாயுடுன்னு ஒரு கதாபாத்திரத்தை பற்றி உலகத்துக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உதவியாளரும் இன்னொரு குமாஸ்தாவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சாரங்கபாணி வந்ததும் எழுந்து நிற்கிறார்கள். சாரங்கபாணி டென்ஷனாக, வெளில போறது ஜிடி நாயுடு ஆபீஸ்ல வேலை பார்க்குற கிளர்க்கு தானே, எதுக்கு வந்துட்டு போறார்? வருமான வரி உதவியாளர். ஐயா, இவர் வேற ஜோலியா வந்திருக்கிறாரு. மிஸ்டர் போஸ்னு ஒருத்தரோட கடந்த 3 ஆண்டுகளா வருமான வரி கட்டின விவரங்களை கேட்டு வாங்கிட்டு போறார் சார். சாரங்கபாணி டென்ஷனாக, யோ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருவீரா? வருமான வரி உதவியாளர், இல்லைங்க சார், அவரு போஸோட சரியான ஆவணங்களை எல்லாம் காமிச்சுட்டு தான் வாங்கிட்டு போறார் என்று அந்த ஆவணங்களை காண்பிக்கிறார். சாரங்கபாணியும் அவற்றை பார்க்கிறார். சாரங்கபாணி குழப்பத்துடன், அது சரி, ஆனா நாயுடு ஆபீஸ்ல இருந்து எதுக்கு போஸோட ஆவணங்களை வாங்கிட்டு போறா என்று அவர் கேட்க, மற்றவர்கள் புரியாமல் விழிக்க, வெளியே ஏதோ சலசலப்பு கேட்டு இவர்கள் வெளியே வராண்டாவுக்கு வருகிறார்கள். பியூன் ஓடி வருகிறார். பியூன் சாரங்கபாணியிடம், சார், ஒரு ஆள் நாயோட வந்து கலாட்டா பண்றாரு சார், நாயை உள்ள விட முடியாதுன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, எகத்தாளமா பேசுறாரு சார் என்று சொல்ல சாரங்கபாணி வெளியே பார்க்கிறார். அங்கே ராஜபாளையம் நாட்டு நாய் ஒன்றுடன் ராமையா பிள்ளை. நாய் மற்றவர்களை பார்த்து குறைத்தபடி இருக்க அதன் பிடியை விடாமல் இருக்கிறார் ராமையா பிள்ளை. சாரங்கபாணி வாசலை நோக்கி நடந்து வருகிறார். ராமையா பிள்ளை உரக்க சாரங்கபாணிக்கு கேட்கும்படி,
வணக்கம் சார் வாழ். இப்பெல்லாம் அடிக்கடி சந்திக்கிறோம். சாரங்கபாணி கடுப்புடன் நடந்தபடி மீதி போய் படத்துல பாருங்க. இப்படி ஒருத்தர் கதை சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், எப்படிங்க நம்ம பண்ணாம இருக்க முடியும்? இதை பத்தி கவலைப்படாத, இன்னும் 4 மணி நேரத்துல படம் பார்க்க போறாங்க. ஸோ அது இதுல நிறைய மாற்றங்கள் இருக்கு, பேரெல்லாம் மாத்திருக்கோம் நம்ம. அதனால ஏன்னா அந்த சென்சாரோட மேட்டர்லாம் இருக்கு. பட் இரியா உன் குரல்லாம் எனக்கு ராத்திரி கூட கேக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரெப் இருக்கும்போது எந்த நடிகனாலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். காந்தின்னு ஒரு படம் சொன்னா நீங்க வந்து பென் கிங்ஸ்லி பத்தி தான் யோசிப்பீங்க. பிகாஸ் இல்லை நம்ம வந்து அன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கோமோ வீரபாண்டிய கட்டபொம்மன்னா நமக்கு வந்து சிவாஜி கணேசன் சார் தான் ஞாபகம் வருவார். அது ஒரு பெருமையோட ஒரு பொறுப்பு கூட தான். ஸோ ஐ ஹோப் தட் வித் ஜிடி நாயுடு ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு ஒன் கிரேட் லெஜெண்டரி மேன் அண்ட் பி மை ஆனர். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், நன்றி. 3 மணி நேரத்தில் படம் ஸ்டார்ட் ஆக போது. நீங்கள் சீக்கிரம் கிளம்பி போய் ஃபேமிலியோட திருப்பி வந்துருங்க, படம் பாருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அவருக்கு சுத்தமா சினிமாவே பிடிக்காது. ஏன்னா அவர் திட்டுவாராமா. அவரோட சினிமா நண்பர்கள் பல பேர் இருந்திருக்காங்க. ஜெமினி கணேசன் அவர்கள்லேருந்து MR ராதா, NS கிருஷ்ணன் அவர்கள்லேருந்து பத்மினி அவர்கள்லேருந்து ஜி ராமநாதன் அவர்கள்லேருந்து நான் எக்கச்சக்கமான போட்டோஸ் பார்த்துருக்கேன். எனக்கு லிஸ்ட் நிறுத்த முடியல. ஸோ அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுவாராமா, அவ்வளோ நல்ல ஊடகத்தை வச்சுட்டு அறிவியல் பேசாம என்னதையோ சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி. அதனால அவருக்கு சினிமா பிடிக்காமையும் அந்த துறையிலேருந்து அவ்வளோ பேர் அவர்களுக்கு நண்பராக இருந்திருக்காங்கன்னா, ஒரு மனுஷனை நான் மனுஷனா தான் பார்ப்பேன். அவர் ஜாதி பார்க்க மாட்டேன், அந்தஸ்து பார்க்க மாட்டேன், அவங்க எந்த ஊர் பார்க்க மாட்டேன், நிறம் பார்க்க மாட்டேன், வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டேன், அவன் மனுஷனா பார்க்க மாட்டேன். அவரோட எல்லா இன்வென்ஷன்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஒரு தனி மனித சுகத்திற்காக நான் இன்வென்ட் பண்ணுவேன். காசு இருக்கவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், காசு இல்லாத சாமானியர்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ட்டு. அதாவது அவரோட இன்னோவேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு வெளிநாட்டுக்காரங்க இல்லைன்னா பணக்காரங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேசரா இருக்கட்டும், அதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன் நான். அதை வந்து சாமானியர்கள் யூஸ் பண்ணணும். அதாவது இப்ப என்ன காமர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு விஷயத்த வாஷிங் மிஷின் வாங்கினா கூட ஒரு மாசத்துக்கு கடந்து ஏன்னு ஃபோன் பண்ணி கேட்டா, அது நீங்க சர்வீஸ் பண்ணணும் சார் அப்படின்னு அவங்க தெளிவா வச்சிருப்பாங்க. இந்த காலகட்டத்துக்கு இவ்வளவு ஓடணும், இதுக்கப்புறம் நாங்க உள்ள வரணும், நீங்க EMI கட்டணும் அதுக்குன்னு சொல்லி, AMC போடணும்னு சொல்லி. ஆனா அது எதுவுமே இல்லாம டியூரபிலிட்டி ஃபார் எவர் வரணும்ட்டு ஒரு பிளேடு 3 தடவை ஷேவ் பண்ணக்கூடிய அளவுக்கு தயாரித்து கொண்டு இருந்த காலத்துல 20 தடவை ஷேவ் பண்ண 30 தடவை ஷேவ் பண்ணக்கூடிய ஒரு பிளேடை தயாரிச்சாரு. ஏன்னா சாமானியன் வாங்கி அவனுக்கு காசுலாம் ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல அவ்வளோ பெரிய மகான் அவர். நான் மகான் தான் கூப்பிடுவேன் அவரு. எனக்கு ஏன்னா அவர் மனுஷனை தாண்டி போயிட்டாரு அவரு. ஸோ அவரை பத்தி இந்த படம் எடுக்க எனக்கு பேருதவியாக இருந்த வர்கீஸ் மூலன் பிக்சர்ஸ், வர்கீஸ் மூலன் சார் அவர்கள், விஜய் மூலன் அவர்கள், மேடி சார் அவர்கள், சரிதா மாதவன் அவர்கள், என் ப்ரொடியூசர்ஸ் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு எல்லாத்தையும் மேல மேடி சார் வந்துட்டு இந்த படம் சொல்லன்னா கண்டிப்பா அதுக்கு அது நகர்ந்திருக்காது. ஆனா அது வந்து என்னோட காயின், ரெட் காயின், என்னோட ஸ்ட்ரைக்கர் வந்து அரவிந்த் சார் தான். ஏன்னா நான் வந்து முதல்ல வேற ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியதா இருந்தது. அவங்க கிட்ட கதை சொல்லும் போது அந்த கதை கேட்கிற இலாக்கா வச்சிருந்தார் அவரு. அதுல இருந்தவர் ஒருத்தர் தான் அரவிந்த் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் மேடி சார், கிருஷ்ணா சார் அண்ட் அரவிந்த் சார் அண்ட் முரளி. பிகாஸ் இவங்கனால தான் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்திருக்கேன். என்னோட கதாபாத்திரத்தோட பேர் வந்து பத்மாவதி. இவங்க வந்து வேற ஒரு எராலேருந்து வராங்க. இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் இந்த படம் ஆரம்பிக்குது. ஸோ இவங்க வழியாக ஜிடி நாயுடு அவர்களோட கதையை வந்து இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் எப்படியாவது ஒரு ரோல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூரில். எங்கள் அண்ணா கோயம்புத்தூரில் படித்தார். ஸோ ஜிடி நாயுடு மியூசியம் போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை தவிர்த்து எனக்கு டீட்டெயில்டாக அவரை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ இந்த படம் மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவரை பற்றி. எப்படிப்பட்ட ஒரு இன்னோவேட்டர் அவருன்னு. ஸோ இட்ஸ் பின் ப்ளஷர் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இன்னும் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஆனால் அதை தாண்டி இன்னும் தெரியணும்னு ஆசையாக இருக்குது அவரை பற்றி. ஸோ எல்லோரும் August 7th தியேட்டரில் வந்து பாருங்கள்.
கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து அப்படி மைண்ட் ப்ளோன் ஹை யூல் பி லைக் ஓ மை காட் இது என்ன இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் மேக்கிங் திஸ் magnificent movie and bringing it to the people and watch it in the theater on August 7th. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரங்கநாயகி நான் பண்ண கதாபாத்திரத்தில் இது ஒரு வேறுபட்ட கதாபாத்திரம். நான் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லையும் இதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ் தான் எனக்கு வருது. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த விஜய் மூலன் சார் அண்ட் மூலன் பிக்சர்ஸ் அண்ட் கிருஷ்ணா சார், அருண் சார் அண்ட் மாதவன் சார் கூட நடிக்கணும்னா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ ஐ வாஸ் லைக் நான் அப்பா சார் கூடயும் நடிச்சிட்டேன், மாதவன் சார் கூடயும் நடிச்சிட்டேன். என்னோட மின்னலை மூமெண்ட்டை வாழ்ந்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அஃப்கோர்ஸ் சத்யராஜ் சார் கூட நான் இந்த படம் பண்ணிட்டேன், அடுத்த படமாக அவர் கூட பண்ணுறேன். அதுவும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதித்தி நானும் பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம். எல்லாருக்குமே கண்டிப்பாக GDN ரொம்ப பிடிக்கும். என்டையர் டீமே கண்டிப்பாக இது ஒரு டெக் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி ஒரு விஷனரி சேஞ்ச்ட் எவ்ரி திங். அதுதான் இந்த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் GD நாயுடு. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் August 7th போய் படம் பாருங்கள். நன்றி. தேங்க்யூ.